கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் சிறுவர்களை நேசிக்கும் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ஹலோ குட்டீஸ், ஒவ்வொரு வருடமும் விபிஎஸ்ன்னு சொன்னாலே நம்மளை அறியாமலே சந்தோஷமும் உற்சாகமும் நமக்கு வரும். ஆமாம், இந்த 2025 வருட விபிஎஸ்ல உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வருஷத்தோட விபிஎஸோட தலைப்பு என்ன தெரியுமா? மொபைல் ஃபோன் எடுத்ததும் நம்ம முதல்ல காதில் வச்சுட்டு என்ன சொல்லுவோம்? ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கேட்குதான்னு கேட்போம். அதுதான் இந்த வருஷத்தோட தீமாக நாங்கள் யோசித்தோம். இந்த 2025 வருஷத்தோட தீம் என்னன்னு கேட்டால், ஹலோ கேட்கின்றதா? ஆமாம், ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை கேட்குற மாதிரி இந்த வருஷத்தோட விபிஎஸோட தீமை நாங்கள் பிளான் பண்ணோம். இதை பொறுத்து தான் இந்த 10 நாளும் சப்தீம்ஸும் இதனுடைய அடிப்படையிலேயே தான் நமக்கு இருக்கும். டெய்லி நம்ம பலவிதமான சத்தங்களை கேட்டுகிட்டே இருப்போம். காலையில் எந்திரிச்சதும் பறவைகளுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும். ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வாகனங்களோட சத்தங்கள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமா, ஒரு கடைத்தெருவுக்கு போனோன்னா அங்கே விற்கிற மக்களுடைய சத்தம் நமக்கு கேட்கும். இதை வாங்கிக்கிறீங்களா, இதோட ரேட் இவ்வளவு அப்படின்னு சொல்கிற சத்தம் கேட்கும். அதே மாதிரி பேரம் பேசி வாங்குறவங்களுடைய சத்தமும் கேட்கும். சில டைமில் வாகன ஓட்டிகள் சண்டை போடுற கூட சத்தம் கூட நமக்கு கேட்டிருக்கும். அதே மாதிரி அவங்கள கரெக்ட் பண்ணுற போக்குவரத்து காவலர்களுடைய சத்தமும் நமக்கு கேட்கும். இப்படி பலவித சத்தங்களின் மத்தியில் ஒருவேளை பேரண்ட்ஸை மிஸ் பண்ணி நம்ம நின்னோன்னா அதே நேரத்தில் நம்முடைய பேரண்ட்ஸோட சத்தம் தனியாக நமக்கு கேட்கும். அதே மாதிரி தான் கடவுளுடைய சத்தமும். சங்கீதம் 95:8 சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆமா, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது அவருடைய சத்தத்தை கவனமா கேட்டு கீழ்ப்படியணும். எப்படி அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும்? தினமும் காலையில் எழுந்து கருத்தா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி வேதத்தையும் மனசை திறந்து வாசிக்கணும். அப்படின்னா நான் அவருடைய பிள்ளையா இருந்தோன்னா அவர் சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கும். நாம் எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கருத்தாக நமக்கு போதிப்பார். இந்த விபிஎஸ்லையும் 10 நாட்களும் தேவனுடைய சத்தம் எது, அதுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த விபிஎஸ்ல நீங்கள் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே பாடல்கள், வேதாகம சம்பவங்கள், அதே மாதிரி வசனங்கள் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க இந்த விபிஎஸ் காலத்தை மகிழ்ச்சியோடு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ பழகுவோம். வாங்க நம்ம இந்த விபிஎஸ்க்காக ஜெபிக்கலாம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹலோ கேட்கின்றதாங்கிற தலைப்பை எங்களுக்கு நீங்கள் தந்ததற்காக நன்றி. அதன் அடிப்படையில் இந்த 10 நாட்களும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற தலைப்புகளுக்காக, வேத வசனங்களுக்காக, கேட்க போகிற சம்பவங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கவனமாக கேட்டு கீழ்ப்படிய நமக்கு பிரியமாய் வாழ நீங்கள் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2025 வருட விபிஎஸை ஆசீர்வதித்து தாங்க. இந்த பாடல்களை கேட்கிற, கவனிக்கிற சிறியவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விபிஎஸ் பாடல்கள் வெளியே வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உங்கள் சமூகத்தில் நாங்கள் தரோம். உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகம ஐக்கிய சங்க இயக்குனர் திரு வி. ஜான் ஃப்ரெடி அண்ணன் அவர்களுக்கும், இணை இயக்குனர் திரு டி. சாலமன் கிருபாகரன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லா கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய மத்திய தமிழக ஊழியர்கள் சார்பாக இந்த வருட விபிஎஸ்க்கான நன்றியையும் வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025 வருட விபிஎஸ் பாடல்களை கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள். ஆமென்.